நெக்ஸ்ட் லெசன் போகலாமா? 12th +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இங்கிலீஷ் பேராகிராஃப் சிம்பிளிஃபைடு. யூலிசஸ், ஆல்ஃப்ரட் டென்னிசன். அதாவது யூலிசஸ்ன்றது ஒரு அரசர். அந்த அரசர் தன்னை பற்றியே அவர் சொல்கிற இந்த கவிதையாக அமைக்கிறாரு ஆல்ஃப்ரட் டென்னிசன். எப்படின்னா தன்னுரை விளக்கம், மோனோலாக்னா தன்னுரை விளக்கம். அந்த தன்னுரை விளக்கம் அளிக்கிறது தான் இந்த யூலிசஸ். சரி, வாட் மேக்ஸ் யூலிசஸ் சீக் நியூவர் அட்வென்ச்சர்ஸ்? அதாவது யூலிசஸுக்கு இன்னும் புதுசாக தேடுறாரு, புது வீர சாகச நிகழ்ச்சிகளில் இன்னும் புதுசாக அறியணும்னு விரும்புகிறாரு. அது எதனால் அப்படி விரும்புகிறாருன்னு கேட்குறாங்க. வாட் மேக்ஸ் யூலிசஸ் சீக் நியூவர் அட்வென்ச்சர்ஸ்? புது சாகசங்கள், ஒரு துணிச்சலான புது சாகசங்களை தேடுறதுக்கு அவர் மனசு ஏன் அப்படி தேடுது அப்படின்னு கேட்குறாங்க. அக்கார்டிங் டு த மோனோலாக் போயம், அதாவது இந்த தன்னுரை விளக்க கவிதை யூலிசஸில் பை ஆல்ஃப்ரட் டென்னிசன். அவர் எழுதுகிறார், யூலிசஸ் தன்னுரை விளக்கம் சொல்கிறாரு தன்னை பற்றி அப்படின்ற மாதிரி. யூலிசஸ் இஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு வித் த குவயட் லைஃப் இன் ஹிஸ் ஓல்ட் ஏஜ். அவரோட வயசான காலம், அவருக்கு வயசாயிடுச்சு. ஏன்னா மகன் பெரியவன் ஆகிட்டான், இப்போ வயசாயிடுச்சு. அவர் எல்லா தீர சாகசங்கள்லாம் போர்கள்லாம் ஜெயிச்சு நல்ல முழுமையான வெற்றி வீரனாக முடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ரிட்டையரிங் ஏஜுக்கு வந்துட்டார் அவர். அப்போது யூலிசஸ் இஸ் அன்சாட்டிஸ்ஃபைடு வித் த குவயட் லைஃப் இன் இஸ் ஓல்ட் ஏஜ். அவரோட வயசான காலத்தில் அமைதியாக வாழ்க்கையில் இன்னி ரெஸ்ட் எடுப்போம், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கை அவருக்கு பிடிக்கல, அன்சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி படலை அந்த வாழ்க்கையில் அவருக்கு. ஹிஸ் ரெஸ்ட்லெஸ் அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் சேஸ் ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் வாயேஜ். அதை ஈர்ப்பு கொள்ளாமல், அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட்டு, அதாவது துணிச்சலான தீர சாகச செயல்களில் அந்த ஆர்வம், அந்த உணர்வு, ஏன்னா அப்படியே பழகிட்டார் சின்னதுலேருந்து. அதனால் அந்த இது இல்லை, ஈர்ப்பு கொள்ளாமல் இருக்குது. அதை மறுபடியும் தொடரணும் அப்படின்றது தான் அவரோட உணர்வு. சேஸ் என்ன சொல்கிறாரு? ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் வாயேஜ், என்னால் கடல் பயணம் இல்லாமல் சும்மா இருக்கவே முடியாது அப்படின்றாரு. யூலிசஸ் ஃபீல்ஸ் ஜஸ்ட் டு ப்ரீத் இஸ் நாட் டு லிவ். என்ன சொல்கிறார் பாருங்க, சும்மா நம்ம மூச்சு விட்டுட்டுருக்குறோன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதாவது நல்ல தீர சாகச நிகழ்ச்சிகளில் நம்ம உணர்வு, அந்த உணர்வு இல்லாமல் சும்மா மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம், உடம்புல சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதுனால ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. அவன் தன்னோட உணர்வு எப்படி இருக்கணும்னா அட்வென்ச்சரஸ், அந்த சாகசங்கள் புரிகிறதில்ல எவ்வளோ ஆர்வமாக இருக்கணும், அப்போ தான் அவன் உயிர்ப்போடு இருக்கான்னு அர்த்தம் அப்படின்றாரு. செகண்ட் பாயிண்ட்டு, ஹி ஃபீல்ஸ் ஷேம்ஃபுல் டு சிட் ஸ்டில் ஃபார் அ ஃபியூ மோர் இயர்ஸ். இன்னும் இருக்கிற அந்த கொஞ்ச கால வருஷங்களில் வாழ்க்கை இன்னும் அவ்வளோதான், ஏன்னா முடிஞ்சிடுச்சுல ரிட்டையரிங் ஸ்டேஜில். இன்னும் இருக்க அந்த கொஞ்சம் வருஷங்களில் சும்மா இருக்கிறது, சிட் ஸ்டில், சும்மா வீட்டில் சும்மா இருக்கிறது ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாரு, அவமானமாக கருதுறாரு, கேவலமாக கருதுறாரு. தேர்ட் பாயிண்ட்டு, ஹிஸ் ஹார்ட் ஃபுல் ஆஃப் க்யூரியாசிட்டி லாங்ஸ் ஃபார் த த்ரில் ஆஃப் ஆக்ஷன். அவர் இதயம் ஃபுல்லாக அப்படியே ஆர்வமாக நிறைஞ்சிருக்கான். என்ன ஆர்வம்? த்ரில் ஆஃப் ஆக்ஷன். த்ரில் ஆஃப் ஆக்ஷன்னாக்க சாதிக்கிறதுக்கு பரவசம், அந்த சாதிக்க நினைக்கிறதுல இருக்கிற பரவசம் இருக்குல்ல, அது. வாயேஜ் அண்ட் ஸ்ட்ரைவிங் டு ஃபைண்ட் நியூ வேர்ல்டு தட் ஸ்டில் ரிமைன்ஸ் அன்எக்ஸ்ப்ளோர்டு. அது வாயேஜ்னா கடல் பயணத்தில் ஸ்ட்ரைவிங்னாக்க ஆர்வத்தோடு சாதிக்க முயற்சிக்கிறது, ரொம்ப ஆர்வமாக சாதிக்கணும்னு நினைக்கிற அந்த ஸ்ட்ரைவிங் உணர்வு அவருக்கு இருக்குது. டு ஃபைண்ட் நியூ வேர்ல்டு, புது உலகத்தை கண்டுபிடிக்கணும். தட் ஸ்டில் ரிமைன்ஸ் அன்எக்ஸ்ப்ளோர்டு, இன்னும் கண்டறியப்படாத உலகம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் போகணும். இன்னும் கால்படாத இடம் இருக்கும்ல, மனுஷன் கால்படாத இடங்கள். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு, இன்றைக்கி தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம். அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவர் போகணும்னு ஆர்வப்படுறாரு. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட்டு, his desire for knowledge and newer experience to keep learning and discovering which never reaches the end. அவரோட ஆர்வம் எதில் இருக்குன்னா நாலேஜ், அறிவு தேடலில் இருக்குது. நியூவர் எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸு, புது அனுபவங்கள் அவருக்கு வேணும்னு நினைக்கிறாரு. டு கீப் லேர்னிங், இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்குது. அண்ட் டிஸ்கவரிங், புதுசான உலகத்தை கண்டறியணும். இன்னும் எங்கெங்கே கண்டறியாத பூமி இருக்கோ அது எல்லாத்தையும் போய் கண்டறியணும். விச் நெவர் ரீச்சஸ் த எண்ட், அதுக்கு முடிவே இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதாவது அவர் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அது முடிவில்லாமல் அதை கண்டறிஞ்சு அந்த தேடல்லையே இருக்கணும், அப்படி வாழ்க்கையை அதிலேயே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு.
5வது பாயிண்ட், a star sinking below the horizon beyond the limits of human thoughts. எப்படி சொல்கிறார் பாருங்க, மனித சிந்தனைக்கு புலப்படாத அதற்கு அப்பாற்பட்ட மூழ்கும் நட்சத்திரமா பூமி. எப்படி சொல்கிறாரு, மனித சிந்தனைக்கே புலப்படாத அதற்கும் அப்பாற்பட்ட மூழ்கும் நட்சத்திரம் இந்த பூமி. அது a world that keeps fading further away the more he tries to reach it. அதை போய் சென்றடையணும்னு நினைக்க அது இன்னும் தூரம் போய்கிட்டே இருக்கான் அந்த பூமி. இன்னும் இன்னும் பூமி இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி பறந்து விரிஞ்ச உலகம்ல இது. இந்த உலகத்தில் அவர் தேடி போக அதை ரீச்சே பண்ண சென்றடைஞ்சு முடிவில்லாமல் இன்னும் போய்கிட்டே இருக்க உலகம் அப்படின்றார். அப்புறம் 6th பாயிண்ட், he was respected and honored wherever he went. அவர் எங்கெல்லாம் போனாரோ அவருக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடச்சிச்சு. டு ஸ்ட்ரைவ், 7th பாயிண்ட், டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்டு. அப்படி ஆர்வத்தோடு சாதிக்க முயற்சிக்கிறது, அதுதான் ஸ்ட்ரைவு. ஆர்வத்தோடு சாதிக்க முயற்சிக்கணும், சீக்கு தேடணும், புதுசாக தேடிக்கிட்டே இருக்கணும், ஃபைண்டு கண்டுபிடிக்கணும், அண்ட் நாட் டு ஈல்டு பின்வாங்கவே கூடாது, எந்த ஒரு காலம் முன் வச்ச காலம் பின் வைக்கக்கூடாது அப்படின்றார் ஒலிசஸ். அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் டில் டெத்து, சாகிற வரைக்கும் அவருக்கு இந்த அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் என்ன, எது துணிச்சலான சாகசங்கள் செய்யணுங்கிறது அந்த உணர்வு, அந்த உணர்வோடு தான் அவர் சாகும் வரைக்கும் வாழ்ந்து முடிஞ்சிருக்காரு. 7 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் இதை பேராகிராஃபாக எழுதணும். எவ்வளோ கையில் எழுதுங்க தயவு செஞ்சு. நான் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு தரல, கையில் எழுதி படித்தா தான் மனசில் ஏறும், நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். சரியா? ஆனால் இதை எழுதும்போது பேராகிராஃபாக எழுதணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பேராகிராஃபாக ப்ரெசென்ட் பண்ணுங்கடா செல்லங்களா, கையில் எழுதி படிங்க தங்கங்களா. சரி, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாமா? ஓகே, பாய்.